வணக்கம். நம தந்தையே நம. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. எல்லா மனிதர்களும், எல்லா இனத்தவருக்கும், எந்த மேல ஆசை இருக்கிறவங்க, இல்லாதவங்க எல்லாருக்குள்ளயும் தெய்வத்தன்மை இருக்குது. அந்த தெய்வத்தன்மையோட தான் அந்த மனிதன் தெய்வம் இருக்குது. மனுஷன் அதாவது தெய்வம் மனுஸ்வரூபாம்பாங்க. தெய்வம் மனுஸ்வரூபான்னு சொல்லுவாங்க. அப்போ மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். சரிங்களா? வாரி வாரி வழங்கும்போது வல்லாமல் பாத்துருக்கு இல்லையா? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம்னு சொல்லிட்டு. அந்த மாரி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை நான் மட்டும் அனுபவிக்காம, வாரி வாரி இந்த உலகம் முழுக்க வழங்குற அளவுக்கு அற்புதமான ஆற்றலாக தெய்வீக ஆற்றல் நமக்குள்ள இருக்குது. அந்த தெய்வீக தன்மையை உணரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான், நாம இந்த மனிதன் தெய்வங்கிற டாபிக்ல முழுசா பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சம் முழுக்க நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு கற்பனையை எனக்குள்ள தோன்ற ஒரு கற்பனையை உங்ககிட்ட சொல்றேன். இந்த பிரபஞ்சத்துல தூசிகளால் உருவாக்கப்பட்டது. தூசி, வெறும் தூசி மட்டும் தான் இருக்குது. அந்த தூசியில என்ன பண்ணுது? அப்படியே வெட்ட வெளியில சுத்திட்டு இருக்குது. சுத்த 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 ஒரு அழுத்தத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த தூசி ஒரு பெரிய உருண்டையா மாறுது. பெரிய உருண்டையா மாறி, அப்படியே ரொம்ப அழுத்த என்ன ஆகும்? ஒரு சூடு உருவாகுமா, அந்த சூடுல பெரிய நெருப்பு கோலம் உருவாகுது. இப்ப நம்ம பார்க்கிறோமே சூரியன், அது போல மிகப்பெரிய நெருப்பு கோலம் உருவாகுது. அந்த நெருப்பு கோலம் உருவான உடனேவும், அது திரும்ப திரும்ப சுத்தும் போது அதிலிருந்து வெடிச்சு சிதறுது சில விஷயங்கள்லாம். சிதறுது. அப்படி சிதறி 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 அங்கங்க போனதுல உருவானதுதான் பல கோள்கள் எல்லாம். இதெல்லாம் நெட்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும்.